இன்றைக்கி மோர் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோர் குழம்பு செய்கிறதுக்கு நல்லா ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை இப்படி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வெண்டைக்காய் ஒரு 4-5 வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு எடுத்து. அடுத்து 2 பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா அரிசி, துவரம்பருப்பு, சீரகத்தை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுங்களையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த துவரம்பருப்பு, அரிசி, சீரகத்தை எடுத்துக்கலாம். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் இது சேர்க்க போகிறதில்ல. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தேங்காய் இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை வாசம் போகவும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையே ஆட் பண்ணிக்கலாம். அதையே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி ஊற்றிருக்க அந்த இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மோர் ஆட் பண்ணுவோம். மோர் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இந்த பதத்தில் வேணும்னா இப்படியே இருந்துக்கலாம், இல்லை கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சான்னு பார்த்தோன்னா நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி தனியாக வச்சிடலாம். இறக்கி தனியாக வச்சுட்டு அந்த கொதிக்கிறது அடங்கினதுக்கப்புறம் தான் மோர் ஊற்றணும், இல்லைனா தெரிஞ்சிடும். ஸோ அந்த கொதிக்கிறது அடங்கினதுக்கப்புறம் மோர் ஊற்றிக்கலாம். கொதிக்கிறது அடங்கிடுச்சு, ஆனால் சூடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மோர் அடித்ததை ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோர் ஊற்றவும் நல்லா தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். மோர் ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இனிமேல் தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ இதை தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு